Taste the Daily. தான் திறந்த மருத்துவமனைக்கு ஒரே வாரத்தில் மூடுவிழா நடத்திய ஸ்டாலினுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி கண்டனம். வேலூர் சிறப்பு பல்நோக்கு மருத்துவமனையை உடனடியாக திறக்க கோரி வலியுறுத்தி ஜூலை 8ஆம் தேதி வேலூர் மாநகர் மாவட்ட கழகத்தின் சார்பில் மாபெரும் ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என அறிவிப்பு. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் 13 வயது சிறுவனை காரில் கடத்தி கொலை செய்யப்பட்ட நிலையில் ஈரோட்டில் 12ஆம் வகுப்பு மாணவன் உயிரிழப்பு அதிர்ச்சி அளிப்பதாக அதிமுக பொதுச் செயலாளர் அறிக்கை. மாணவர்களிடையே எப்படி இவ்வளவு வன்முறை உணர்வு வருகிறது? அடிப்படையிலேயே ஃபிளாட் அரசாக இந்த திமுக அரசு இருப்பதையே இத்தகைய நிகழ்வுகள் உணர்த்துவதாக அதிமுக பொதுச் செயலாளர் காட்டம். குண்டடம் மேற்கு ஒன்றிய ஐடி விங் செயலாளர் எம் செல்வானந்தம் உயிரிழந்ததை அடுத்து அதிமுக பொதுச் செயலாளர் ஆழ்ந்த இரங்கல். செல்வானந்தம் மரணத்திற்கு காரணமான திமுகவினர் மீது உரிய சட்ட நடவடிக்கை எடுக்க ஸ்டாலின் ஃபெயிலியர் மாடல் அரசுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் வலியுறுத்தல். கோவை குளத்துப்பாளையம் அரசு மேல்நிலைப்பள்ளியில் புதிதாக கட்டி முடிக்கப்பட்ட 4 வகுப்பறை கட்டடங்களை அதிமுக முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி திறந்து வைத்தார். அமைச்சராக இருந்தபோதும் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கும் போதும் இந்த பள்ளிக்கு எண்ணற்ற பணிகளை செய்துள்ளேன் என பெரிதும் தெரிவித்த அவர், அதிமுக நாடாளுமன்ற உறுப்பினர் CV சண்முகம் ஆகியோர் நிதி ஒதுக்கி இந்த பள்ளிக்கு புதிய கட்டடம் கட்டி முடிக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். நம்முடைய அண்ணன் CV சண்முகம் அவர்களுக்கு விழுப்புரத்துக்கு போன் பண்ணி அதுக்கப்புறம் நான் போகும்போது நேரம் பார்த்து இது எங்களுடைய குளத்துப்பாளையம் ஒரு முக்கியமான எங்களது ஊர், நம்ம ஊர் நல்ல கட்டுப்பாடான ஊர் மட்டுமல்ல, எல்லாரும் ஒற்றுமையா இருப்பாங்க, இங்க எல்லாரும் ஒன்னா இருந்து இந்த பள்ளிக்காக, ஏன்னா எல்லாரும் ஒன்னா இருந்து கோயில்ல போனோம், நீங்க பள்ளிக்காக ரொம்ப அரும்பாடுபட்டு இந்த கண்டிப்பா இந்த ஃபண்டு கேட்கறாங்கன்னு சொல்லி போட்டு அவர்கிட்ட எடுத்து சொல்லி, ஏன்னா அவர் எனக்கு அமைச்சராக இருக்கும்போது நீண்ட நாள் நண்பராக இருப்பார், கண்டிப்பா எனக்காக என் தொகுதிக்கு இது பண்ணோம்னு சொல்லி ஒரு கேட்டு வாங்கி தான் அவர்கிட்ட ஒரு 40 லட்சமோ நான் ஒரு 13 லட்சம் கொடுத்து 53 லட்சம் ரூபாயில இந்த பில்டிங் வந்தது. திமுக ஆட்சியில் கொலை, கொள்ளை, பாலியல் வன்முறை அதிகரித்துள்ள நிலையில் அஜித்குமாரை கொலை செய்துவிட்டு சாரி சொன்னால் உயிர் திரும்பி வந்துவிடுமா என ஸ்டாலினுக்கு கேள்வி. விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூரில் நடைபெற்ற அதிமுக ஆலோசனை கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் CV சண்முகம் ஆவேச பேச்சு. பள்ளிக்கு குழந்தைகள் செல்ல முடியல, 8 வயசு குழந்தைகள் கற்பழிக்கிறான், 80 வயசு பாட்டியை கற்பழிக்கிறான். இது நம்ம போய் சொல்லல, உண்மை. டிவில பார்க்கலாம், பத்திரிகை பார்த்த உண்மை. நீ பார்க்கிறோம், காவலையில கொண்டு போய் காவலை அடிச்சே போடுறோம். இது சாதி கேட்டா உயிரோடுவா. அதிமுக பொதுச் செயலாளரின் சுற்றுப்பயணத்திற்கு உரிய பாதுகாப்பு வழங்குமாறு சென்னை DGP அலுவலகத்தில் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் தலைமையில் அதிமுக மனு. காவலர்களால் அடித்து கொல்லப்பட்ட அஜித்குமாரின் உயிரிழப்பிற்கு பொறுப்பேற்று காவல்துறையை பொறுப்பில் வைத்திருக்கக்கூடிய ஸ்டாலின் பதவி விலகியிருக்க வேண்டும் என வலியுறுத்தல். நாகப்பட்டினம் நகராட்சி மன்ற கூட்டத்தில் ஜஸ்டிஸ் ஃபார் அஜித்குமார் என முழக்கம் எழுப்பியும் பேட்ஜ் அணிந்தும் நீதி கேட்டு அதிமுக கவுன்சிலர்கள் கடும் எதிர்ப்பு. திமுக கவுன்சிலர்கள் எதிர்ப்பு தெரிவித்து கூச்சலிட்டதால் இரு தரப்பினிடையே மோதல் எழும் சூழல் உருவானதால் பதற்றம். தனிப்படை காவலர்களால் கொடூரமாக கொலை செய்யப்பட்ட இளைஞர் அஜித்குமாரின் உடலில் 3 இடங்களில் சிகரெட்டால் சூடு வைத்து சித்திரவதை செய்யப்பட்டதற்கான அடையாளங்கள் இருப்பதாக உடற்கூறாய்வு அறிக்கையில் தகவல். உடலில் 50 இடங்களில் காயங்களும் மூளையில் 2 இடங்களில் இரத்த கசிவு இருந்ததாகவும் அதிர்ச்சி தகவல்.
காவலர்களால் படுகொலை செய்யப்பட்ட அஜித் குமார் மீது நகை திருட்டு புகார் சொன்ன நிகிதா பல்வேறு திருமண மோசடிகளில் ஈடுபட்டிருப்பதாக அவரது முன்னாள் கணவர் திருமாறன் பேட்டி. தன்னை திருமணம் செய்த அன்றே விட்டுச் சென்றதாகவும் விவாகரத்து கொடுக்க 10 லட்சம் ரூபாய் பணம் பெற்றதாகவும் அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை முன்வைத்த திருமாறன் அஜித் மீது நிகிதா கொடுத்த புகார் பொய் புகாராகத்தான் இருக்கும் என திட்டவட்டம். சட்டத்தின் அடிப்படையில் செயல்படாமல் நாங்கள் வைத்ததுதான் சட்டம் என்ற அடிப்படையில் காவல்துறை செயல்படுவதாக விமர்சித்துள்ள சென்னை உயர்நீதிமன்றம் தமிழகத்தில் நடப்பது சட்டத்தின் ஆட்சியா அல்லது போலீஸ் ராஜ்யமா என கேள்வி. பாலியல் குற்ற வழக்கு குறித்த விசாரணையின் போது நீதிபதி காட்டமான கருத்துக்களை தெரிவித்த நிலையில் காவல்துறையை ஸ்டாலினுக்கு நிர்வகிக்க தெரியவில்லை என மக்கள் விமர்சித்துள்ளனர். மதுரை மாவட்டம் மேலூர் அருகே இளம் பெண்ணுக்கு பாலியல் தொல்லை அளித்த 3 பேர் சிக்கினர். அப்பா ஸ்டாலின் ஆட்சியில் பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகளை தடுத்து நிறுத்த முடியாத அளவுக்கு காவல்துறை முழுமையாக தோல்வியடைந்து விட்டதாக மக்கள் குற்றச்சாட்டு. திருவாரூரில் 16 வயது சிறுமிக்கு பாலியல் ரீதியாக மிரட்டல் விடுத்த 3 இளைஞர்கள் போக்சோவில் சிக்கினர். திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியால் சிறுமிகள் வீட்டை விட்டு வெளியே வர முடியாத அளவுக்கு காமுகன்களின் நடமாட்டம் அதிகரித்து விட்டதாக பெற்றோர்கள் குற்றச்சாட்டு. கிருஷ்ணகிரியில் தனது காதல் விவகாரத்தை வெளியே சொல்லிவிடக்கூடாது என்பதற்காக பள்ளி மாணவனை கடத்தி கொன்ற கொடூரன். ஸ்டாலின் அரசு சட்டம் ஒழுங்கில் கவனம் செலுத்தாததால் இது போன்ற அவலங்கள் தொடர்வதாக குற்றம் சாட்டும் பெற்றோர் இதற்கெல்லாம் யார் பொறுப்பு எனவும் கேள்வி. சென்னை மெரினா கடற்கரையில் மாற்றுத்திறனாளிகள் பயன்படுத்துவதற்காக அமைக்கப்பட்ட மரத்தாலான நடைபாதை இரவோடு இரவாக உடைத்தெடுக்கப்பட்ட அவலம். ஒரு நாள் விளம்பரத்திற்காக திட்டங்களை தீட்டும் ஸ்டாலின் அரசு அது மக்களுக்கு பயன்படுகிறதா என்பது குறித்து கவலைப்படுவதே இல்லை என மக்கள் விமர்சனம். 2023ஆம் ஆண்டிற்கு பிறகு சென்னையில் 139 நாய்களுக்கு மட்டுமே கருத்தடை நடைபெற்றிருப்பதாக வெளியாகியிருக்கும் தகவலால் மாநகராட்சியின் திருநாய் கருத்தடை திட்டம் படுதோல்வி அடைந்திருப்பது நிரூபணம். 139 நாய்களுக்கு மட்டுமே கருத்தடை செய்யப்பட்டுள்ள நிலையில் இதற்காகவா 20 கோடி ரூபாய் செலவு செய்யப்பட்டது என கேள்வி எழுப்பும் மக்கள் ஸ்டாலின் அரசு ஊழல் செய்வதில் உச்சம் தொட்டிருப்பதாக விமர்சனம். சென்னை கோயம்பேடு சந்தையில் தக்காளி விலை கடந்த மாதத்தை விட 5 மடங்கு உயர்ந்திருப்பதால் பொதுமக்கள் அவதி. வெண்டைக்காய், முருங்கைக்காய், பீன்ஸ், கேரட் என மற்ற காய்கறிகளின் விலையும் உயர்ந்துள்ளது. ராஜராஜ சோழனால் உருவாக்கப்பட்டு திருச்சி மாநகரின் வழியே பாயும் உய்யகொண்டா ஆறு திருச்சியின் கூவம் என அழைக்கப்படும் அளவிற்கு அடர்ந்து வளர்ந்திருக்கும் தாவரங்களாலும் கழிவுநீர் கலப்பாலும் சீரழிந்திருக்கும் அவலம். 32,000 ஏக்கர் நிலங்களுக்கு நீராதாரமாக இருக்கும் வரலாற்று சிறப்புமிக்க இந்த ஆற்றை தூர்வாரி குடிமராமத்து பணிகளை செய்யாமல் சீரழிக்கும் ஸ்டாலின் அரசு. திமுக நிர்வாகிகளின் கொலை மிரட்டலால் திருப்பூர் மாவட்டத்தில் அதிமுக தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் தற்கொலை. திமுகவின் மிரட்டல் குறித்து ஆடியோ வெளியிட்டுள்ள நிலையில் குற்றவாளிகளை விடியா திமுக அரசு உடனடியாக கைது செய்ய கோரி உறவினர்களும் அதிமுகவினரும் போராட்டம். திருவள்ளூரில் 7 வயது பள்ளி சிறுமியை கடித்து குதறிய வெறி நாய். ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் ஆவடி மாநகராட்சி நிர்வாகம் தெருநாய்களை கட்டுப்படுத்தாமல் கும்பகர்ண தூக்கத்தில் இருப்பதாக மக்கள் குற்றச்சாட்டு. நாங்கள் வைத்ததுதான் சட்டம் என்ற அடிப்படையில் செயல்பட இது என்ன போலீஸ் ராஜ்யமா? ஸ்டாலின் மாடல் காவல்துறைக்கு உயர்நீதிமன்றம் கேள்வி. சட்டத்தில் இருப்பதை செய்ய மறுப்பதுடன் காவல்துறை தெனாவட்டாக செயல்படுவதாகவும் சென்னை உயர்நீதிமன்றம் கண்டனம். திருவள்ளூர் மாவட்டம் காக்கலூர் ஏரியில் இறைச்சி கழிவுகள் அசுத்த நீர் கலக்கப்படுவதால் தண்ணீர் மாசடைந்து மீன்கள் செத்து மிதக்கும் அவலம். விஷக்கிருமிகள் உற்பத்தி மாசடைந்த நீரால் குடிநீருக்கு பயன்படுத்த முடியாத நிலை ஏற்பட்டிருப்பதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. தமிழ்நாடு மின்சார வாரியத்திற்கு 45,800 மின் மாற்றிகள் கொள்முதல் செய்யப்பட்டதில் 397 கோடி ரூபாய் முறைகேடு நடைபெற்றிருப்பதாக தொடரப்பட்ட வழக்கு.
முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி IAS அதிகாரி ராஜேஷ் லக்கானிக்கு எதிரான வழக்கில் மடியில் கனமில்லை என்றால் விடியா திமுக அரசு அவகாசம் கேட்பது ஏன் என மக்கள் கேள்வி. சென்னை மெரினா கடற்கரையில் மாற்றுத்திறனாளிகளுக்கு 5% கடைகளை ஒதுக்காமல் விடியா ஸ்டாலின் அரசு துரோகம் இழைத்து விட்டதாக குற்றச்சாட்டு. உயர்நீதிமன்றத்தின் உத்தரவை நிறைவேற்றாமல் சென்னை மாநகராட்சி மாற்றுத்திறனாளிகளின் வாழ்வாதாரத்தை கேலிக்கூத்தாக்கியுள்ளது என கடும் விமர்சனம். தமிழகத்தில் உள்ள சிறு குறு தொழில் நிறுவனங்களை காக்க மீண்டும் ஸ்டெர்லைட் ஆலையை திறக்க வேண்டும் என தொழில் நிறுவனங்கள் கோரிக்கை. நாட்டின் காப்பர் உற்பத்தியில் 25 முதல் 30% வரை பூர்த்தி செய்து வந்த தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலை மூடப்பட்டதால் தமிழகத்தின் பல சிறு குறு நிறுவனங்கள் நலிவடைந்திருப்பதாக கருத்து. ஜப்பானில் 2 வாரங்களில் 900 முறை நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. தொடர் நிலநடுக்கங்களால் பீதியில் உறைந்து போன மக்கள். ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெயை வாங்கும் இந்தியா உள்ளிட்ட நாடுகளுக்கு 500% வரி விதிக்க அமெரிக்க நாடாளுமன்றத்தில் மசோதா தாக்கல். யுக்ரைன் ரஷ்யா இடையிலான மோதலை முடிவு கொண்டுவர அமைதி பேச்சுவார்த்தைக்கு ரஷ்யா உடன்படவில்லை என்றால் 500% வரி விதிக்கப்படும் என அமெரிக்க அரசு அறிவிப்பு. நாடு முழுவதும் 730 வானொலி சேனல்களுக்கு ஏலம் இம்மாத இறுதியில் தொடக்கம். 784.87 கோடி ரூபாய் மதிப்பில் நடைபெறும் இந்த ஏலத்தில் ஒதுக்கீடு சுற்று நேரம் 60 நிமிடங்களாக நீட்டிப்பு. கேரளா மற்றும் உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த மாணவர்களிடம் சர்வதேச விண்வெளி மையத்திலிருந்து வீடியோ காட்சி மூலம் உரையாற்றிய விண்வெளி வீரர் சுபான்ஷு சுக்லா. விண்வெளியில் உள்ள உணவு முறை உட்பட பல்வேறு அனுபவங்களை மாணவர்களிடம் விளக்கிய சுபான்ஷு சுக்லா பூஜ்ய ஈர்ப்பு விசையில் பந்து விளையாடுவதை காட்டினார். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரை சுமூகமாக நடத்துவது குறித்து ஆலோசனை நடத்த அனைத்துக் கட்சி கூட்டம் வரும் 19ஆம் தேதி நடைபெறும் என அறிவிப்பு. ஆபரேஷன் சிந்தூர் விவகாரம் முக்கிய விவாதமாக அமையவுள்ள நிலையில் மத்திய அரசு சில முக்கிய மசோதாக்களை அறிமுகப்படுத்த உள்ளது குறித்தும் ஆலோசனை நடத்தப்படலாம் என தகவல். கிராண்ட் செஸ் தொடரில் பிரக்ஞானந்தாவை வீழ்த்திய குகேஷ். 3வது சுற்றில் கருப்பு நிற காய்களுடன் களமிறங்கிய குகேஷ் 37வது நகர்த்தலில் வெற்றி பெற்றார். வெஸ்ட் இண்டீஸுக்கு எதிரான 2வது டெஸ்ட் போட்டியின் முதல் இன்னிங்ஸில் ஆஸ்திரேலியா 286 ரன்களில் ஆல் அவுட். இன்று 2வது நாள் ஆட்டம் நடைபெறுகிறது. TNPL தொடரின் 2வது தகுதிச் சுற்றில் சேப்பாக் திண்டுக்கல் அணிகள் மோதல். இன்றிரவு 7 மணிக்கு போட்டி நடைபெறுகிறது. இந்தியாவுக்கு எதிரான 2வது டெஸ்ட் போட்டியில் முதல் இன்னிங்ஸில் இங்கிலாந்து 3 விக்கெட் இழப்பிற்கு 77 ரன்கள் எடுத்து தடுமாற்றம். இந்தியா முதல் இன்னிங்ஸில் 587 ரன்கள் எடுத்துள்ள நிலையில் வலுவான நிலையில் உள்ளது.